Hi guys, welcome to மதி சமையல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் மஞ்சூரியன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து எக் மஞ்சூரியன் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 7 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையை மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த 7 முட்டைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு இந்த உப்பெல்லாம் கரையிறதுக்கோசரம் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி முதல்ல இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு முட்டையா இதில் உடச்சி ஊற்றிடலாம். 7 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கேஸ் ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். அதை ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த முட்டையை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீட் பண்ண முட்டையை இதில் ஊற்றி இட்லி பானையில வச்சு நம்ம வேக வச்சிடலாம். அப்பதான் முட்டை கியூபா கட் பண்ணி நம்ம பொரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக தான். தண்ணி பாருங்க கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த முட்டையை எடுத்து நம்ம உள்ள வச்சிடலாம். இது இட்லி தட்டு நான் இட்லி பாத்திரத்துக்குள்ள ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அது மேல இந்த முட்டையை வச்சிருக்கேன். இது ஆவியில வேக வைக்கிறதுக்கோசரம் மூடி போட்டு மூடிடலாம். இது வேகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்படி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்ப்போம். பாருங்க முட்டை நல்லா ஒட்டாம வந்திருக்கு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த முட்டையை வெளில எடுத்து வச்சிடலாம். முட்டை ஆறட்டும். ஆறினோன்னு எடுத்துடலாம். இப்போ இந்த முட்டையை பொரிக்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இந்த பவுல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்ல ஒரு 3/4 கப் கார்ன்ஃபிளவர் பவுடர் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம முட்டையில உப்பு போட்டிருக்கோம். அதனால இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கலருக்கோசரம். இந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ முட்டை ஆறிடுச்சு. ஒரு தட்டில் நம்ம அதை கவுத்து எடுத்துக்கலாம். பாருங்க முட்டை நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இது குட்டி குட்டி பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டு இதை குட்டி குட்டியா உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ ஆயில்ல இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு ஃப்ரை பேன் கடாய வச்சிடலாம். அடுப்புல வச்சுட்டு காயட்டும். காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றலாம். இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இதுல கொஞ்சம் பீஸ் போட்டு வச்சிடலாம் இந்த மாவுல. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இங்க பாருங்க இந்த மாவுல ஒவ்வொரு பீஸா போட்டு டிப் பண்ணி நம்ம இப்போ இந்த எண்ணெயில போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விடலாம். எல்லாம் புரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
இப்போ மீதி இருக்கிற எல்லா முட்டையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா முட்டையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இப்போ வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இதை வந்து வெறுமனே 65 கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொரிச்ச எண்ணெயே எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு சின்ன கிண்ணத்துல ஊத்திட்டு மீதி எண்ணெய் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதே பாத்திரத்துல அந்த எண்ணெய் சூடா இருக்குது. அதே எண்ணெய் முதல்ல வந்து கொஞ்சம் பூண்டு வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதனால அந்த பூண்டை முதல்ல வந்து போடுறேன். அடுத்து கொஞ்சம் பொடியா வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இஞ்சி போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் வச்சிருக்கேன். எங்க வீட்டில் வந்து பசங்க வந்து இந்த மசாலா நல்லா சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் கொஞ்சம் நிறைய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நான் ஒரு சின்ன கேப்சிகம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதில் வந்து போட்டுருங்க. ஒரு வதக்கிக்கலாம். நம்ம வந்து அந்த 65லயே வந்து உப்பு போட்டுட்டோம். இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு காஷ்மீர் சில்லி கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். நீங்க இப்படி ட்ரையா வேணும்னா இப்பயே வந்து இந்த முட்டை 65 போட்டு இதுல வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இல்ல கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல ஊத்தினீங்கன்னா கொஞ்சம் கிரேவியா கிடைக்கும். பாருங்க, இந்த கார்ன்ஃபிளவர் பவுடரை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். ஒரு கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா இதாகிடுச்சு. இப்போ இந்த பொரிச்சு வச்ச முட்டை எல்லாத்தையும் இதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம ஆக்டிவ் சந்திப்போம். டாடா பை பை.